வெல்கம் டு ஆகர்சாஸ் குசின். அனைவரையும் ஆகர்சாஸ் குசின் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஸ்வீட் பனானா போண்டா. இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி செய்முறையில் பார்ப்போம். அதுக்கு முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு வாழைப்பழம் நல்ல பழுத்த பழமாக இருந்தால் தான் போண்டா நல்ல சாஃப்டாக வரும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் இந்த வாழைப்பழத்தில் 4 வாழைப்பழம் எடுக்க போகிறேன். அதோட 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ப்ரௌன் சுகர், 1/4 தேக்கரண்டி ஏலக்காய் பவுடர், 1/4 தேக்கரண்டி பேக்கிங் சோடா, 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய்ப்பூ. நீங்கள் நான் செய்கிற மெத்தடில் செய்தீங்களா உங்களுக்கு சாஃப்டான போண்டா கிடைக்கும். அதோட பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணினீங்களா இன்னும் சாஃப்டாக இருக்கும். முதல்ல நான் இந்த சீனியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை பவுடராக அரைச்சி எடுக்க போகிறேன். அந்த அரைச்சி எடுத்த சீனிக்குள்ளே நான் க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுக்கிற வாழைப்பழத்தை போட்டு அதை ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி திருப்பி அரைச்சி எடுக்கிறேன். இந்த அரைச்செடுத்த பனானா சுகர் பேஸ்ட்டை நான் எடுத்து வச்சுக்கிற 1 கப் மாவுக்குள்ளே சேர்க்கிறேன். போண்டாவை நீங்கள் ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே செய்யலாம். இப்போ நான் மீதமாக எடுத்து வச்சுக்க பொருட்களையும் இதோட சேர்க்க போகிறேன். துருவின தேங்காய்ப்பூ, மற்றது ஏலக்காய் பவுடர், அதோட பேக்கிங் சோடா இவ்வளோத்தையும் நான் சேர்த்துட்டு கையால் நல்ல வடிவாக குழைச்சி அந்த போல் மாதிரி போடக்கூடிய மாதிரி அந்த மாவை வடிவாக குழைச்சி எடுக்கிறோம். இதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த வாழைப்பழத்தில் உள்ள ஈரமே அதை குழைக்கிறதுக்கு போதுமாக இருக்குது. நான் எடுத்த இந்த அளவு உங்களுக்கு ஒரு 10 போண்டா அப்படி வரும். உங்களுக்கு கூட வேணும்னு சொன்னால் இந்த அளவை நீங்கள் டபுள் பண்ணி எடுத்தீங்களேண்டா உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். நல்ல வடிவாக கட்டி இல்லாமல் கையால் பிசைஞ்சு விடுங்க. அதோட என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆகினதும் அதில் பொரிக்கிறதுக்கு அளவாக எண்ணெய் விடுறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமோ நீங்கள் அதை பாவிங்கோ. இப்போ எண்ணெய் கொதித்ததும் நான் குழச்சி வச்சுக்கிற போண்டா மாவை உருண்டையாக போண்டா ஷேப்பில் போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். இதை நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்செடுங்கோ. ஏன்னு சொன்னால் உள்ளே அவியாது. ஹை ஹீட்டில் விட்டிங்கன்னா வெளியில் தான் வேகும், உள்ளுக்கு வேகாது. இதுவரைக்கும் எனது சேனலுக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு என்னுடைய சேனலில் பதிவேற்ற காணொளிகள் பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாருங்க எங்களோட போண்டா அழகாக பொரிஞ்சு மேலே மிதக்குது. இதை நீங்கள் கருக விடாமல் கரண்டியால் திருப்பி விட்டு ஈவனாக பொரிச்சு எடுக்கணும். மெத்தட்டில் செய்தீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல சாஃப்டான போண்டா கிடைக்கும். சின்ன பிள்ளைகள் இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. இது சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். வாழைப்பழம் மட்டும் இருந்தால் போதும். வீட்டில் உள்ள மற்ற பொருட்களை வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்செடுங்கோ. ஏன்னு சொன்னால் நான் திரும்ப சொல்கிறது உள்ளுக்கு அவியாமல் வந்துடும். நீங்கள் ஆறுதலாக மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சா தான் உள்ளுக்கு நல்லா அவிஞ்சு நல்ல சாஃப்டான போண்டா கிடைக்கும். இப்போ எங்களோட ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிட்டு இதை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறேன். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பஞ்சு மாதிரி அவிஞ்சு வந்துட்டுது. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை என்னோட காணொளி கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்கோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.